அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பயோ என்சைம் வீட்டிலேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பயோ என்சைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு 90 டேஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். பயோ அப்படின்னா உயிர், என்சைம் அப்படின்னா நொதித்தல்னு சொல்லுவாங்க. இந்த பயோ என்சைம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ்லேருந்து கார் வாஷ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா 15:10:3:1. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் மூடி இருக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா மளிகை கடையிலும் ஒரு 5 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டம்ளரில் எதுலையாவது வந்து இல்லைனா ஒரு கப்பில் எதுலையாச்சும் அளந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளி வச்சு ஒரு புளி பயோ என்சைமும் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ தோல் வச்சு சிட்ரிக் பயோ என்சைமும் பண்ண போகிறோம். இந்த புளி பயோ என்சைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பித்தளை பாத்திரம், காப்பர் அதெல்லாம் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 15 அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 300 கிராம் அளவுக்கு புளி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி, பனவெல்லம், வெல்லம் இதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது. இது என்கிட்ட இருந்த பழைய கருத்து போன புளி. அந்த புளி வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 300 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 100 கிராம் கருப்பட்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பட்டி வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையே வந்து நம்ம இந்த புளி கூடயே வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நம்ம இந்த பயோ என்சைம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் பண்ணும்போது நமக்கு 90 நாள் தேவைப்படாது. இதை ஸ்டார்டராக வச்சு 45 நாள்லேயே வந்து நம்ம பயோ என்சைம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா இப்போ இந்த பாட்டில் வந்து ஒரு 15 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அளவு. பாட்டில் ஃபுல்லாகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா மேலே வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நமக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு டேட் மாதிரி நம்ம எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து என்றைக்கு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு 30 நாள் வந்து நம்ம இந்த பாட்டிலோட மூடியை வந்து திறந்து அப்புறமா மூடி வைக்கணும். டெய்லி ஒரு டைம் வந்து திறந்து மூடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 நாள் கழிச்சு வந்து அடுத்த 60 நாளைக்கு வந்து நம்ம தொடவே கூடாது. அப்படியே வந்து ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து வச்சிடணும். ஒரு இருட்டான ரூமில் வச்சிட்டிங்க அப்படின்னா 90 நாளைக்கு அப்புறம் வந்து நம்மளோட பயோ என்சைம் வந்து ரெடி ஆகிடும். இந்த பயோ என்சைம் வச்சு நம்ம பித்தளை பாத்திரங்கள், அப்புறம் காப்பர், புளி வச்சு என்னென்னலாம் க்ளீனிங் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த பயோ என்சைம் வச்சு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ தோல் வச்சு பண்ண போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு வந்து எலுமிச்சை தோல் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை தோல் தான் இல்லை, உங்ககிட்ட ஆரஞ்சு தோல் இல்லைனா சாத்துக்குடி தோல் அந்த மாதிரி சிட்ரிக் இருக்க மாதிரி என்ன தோல் இருந்துச்சுனாலும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை தோல் தான். இதை வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு இதிலே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜூஸ் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போய்ட்டு கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தோல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு கூட பயோ என்சைம் பண்ணிக்கலாம். கிச்சன் வேஸ்ட் இல்லைனா உங்களுக்கு கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிட்ரிக் பயோ என்சைம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வச்சு தரை துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தரை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா கொசுவெல்லாம் வந்து வராது. இது வந்து நல்லா வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்சைம் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இது 90 நாள் கழித்து தான் வந்து ரெடி ஆகும். அப்புறம் 45 டேஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈஸ்ட் போட்டிங்கன்னா கூட 45 நாளில் வந்து ரெடி ஆகிடும். டெய்லி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி திறந்துட்டு அப்புறமா மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக மூடிடணும். கொஞ்சம் கூட வந்து கேப் இருக்கக்கூடாது. நான் வந்து இப்போ தான் என்னோடய பயோ என்சைம் பண்ணி வச்சுருக்கேன். 90 டேஸ் கழித்து வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.